வீர நடை நடந்து வெண்ணிலாவை கொடைபிடித்து காணும் இடமெல்லாம் கதிரவனின் ஒளி வீச பார் புகழும் பாரதியின் பைந்தமிழ் பேச பாவையவள் மேனி எல்லாம் இரவுத்தென்றலும் வீச காற்றினிலே வரும் கீதம் போல் கண்ணி இவள் நாதன் தன்னை காண இந்த எழில் சோலை மிகுந்த நாட்டினிலே ஏழ்மை குடியிலே பிறந்த என்னுடைய சாந்தி என்னுடைய தாய் சாந்திக்கு மகளாகவே பிறந்து அமுதா அமுதா என்ற பெண்ணாக நான் பிறந்து சீரும் சிறப்புமாக வளர்ந்து வருகிறேன். சென்று அம்மாவை பார்க்க வேண்டும். பாதம் பணிந்தே மனதார வாழ்த்துங்கள் அம்மா. தாய் சிறந்த கோவிலமில்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் என்று கூறுவார்கள். இந்த தாயுடைய வார்த்தை கேட்டு அப்படியே ஆகட்டுமா? அம்மா, கல்விச்சாலை சென்று கல்வி பாடங்கள் அனைத்து படித்து முடித்துவிட்டாயா? அம்மா, எந்த குறையும் கிடையாது. என்னுடைய கல்வியில எந்த குறை என்பதே கிடையாது. அனைத்து பாடங்களையும் சிறப்பாக படித்து முடித்துட்டோமா? அப்படியா? அப்படியா? உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி ஒன்று சொல்ல போகிறேன். என்ன? எனக்கு சந்தோஷமான செய்தியா? அப்படியான இப்பவே சொல்லுங்க மாத. அப்பதா உனக்கு வயதாகி விட்டது. காலகாலத்தில் ஒரு திருமண செய்தி, அதை கண்குளிர பார்க்க வேண்டும் என்று மனிதர் ஒரு ஆசை. அம்மா, எல்லா தாய்க்கும் இருக்கிற ஆசைதான். ஆனா எனக்கு இன்னும் வயசு நிறைய ஆகல. நான் பொறுமையா கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்ப என்ன அவசரம்? இல்லடி, அது மட்டும் கிடையாது. உனக்கு கேட்ட மாப்பிள்ளையே நான் பாத்துட்டேன். ஐயோ, மாப்பிள்ளையும் பாத்துட்டீங்களா? அம்மா, மாப்பிள்ள அழகா இருப்பாரா, நல்லா இருப்பாரா, படிச்சவரா? ஏண்டி அப்படிப்பட்ட மாப்பிள்ளையை பார்க்கணும். ஆமா, மாப்பிள்ளை என்றால் இந்த உலகத்திலே அழகு என்றால் 32 லட்சம் சொல்லுவாங்க அழகு. ஆமாமா, ஆனா அதை விட இது கூட அதிகம். எத்தனைமா ஒரு அழகு? 36 லட்சம். ஐயோ அம்மா, அப்படின்னா இந்த உலகத்திலே நான் தான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்ச பொண்ணு. 36 லட்சம் இருக்கிற மாப்பிள்ளைய நான் தான் முதல்ல கல்யாணம் பண்ண போறேன். அவரை முதல்ல காட்டுமா எனக்கு. அந்த மாப்பிள்ளையை இது தாயுடைய வார்த்தையை கண்டிப்பா திருமணம் செய்து கொள்ள. கண்டிப்பா நான் திருமணம் செஞ்சுக்கிறேன். நீ சொல்லும் போதே தெரியுது அவரு ரொம்ப ரொம்ப அழகா இருப்பாரு. சரி, என்ன அஜித்து பேருக்காக மொத்தம் வயிறுலாம் எரியுது. என் மகன் அமுதா பத்துட்டாரா? சனிக்கு போயிட்டா? என் மகன் சனிக்கு போயிட்டா? அப்ப வந்து வந்துச்சா? அப்போ என்ன வந்து மாமானு கூப்பிட்டு சொல்லு. பங்காளி வந்துச்சா? அக்கா பொண்ணு முதல் அக்கா பொண்ண பாக்க போறேன். நல்லா ஸ்டைலா இந்த பக்கத்துல குருமிக்கு பிரிப்பா
அவன் என்ன சொல்லுவே டேய், டேய், தயவு செய்து பாடாத நீ பாட்டு மட்டும் பாடாத இல்ல எனக்கு ஒரு மகன் பிறப்பான் என்னை போலவே இருப்பான் இவர் ஏற்கனவே ஊறப்பட்ட அழுகு பிறகுற புள்ள இவர் மாதிரியே பிறக்கணுமா இதுல கொஞ்சம் அடியா எதுல தலை மிச்சா தலையில அடிக்கிறது மிச்சா சுத்தமா அவளை சேர்த்தா பண்ணுச்சு மிச்சா போற மிச்சா இந்த பக்கம் கொஞ்சம் அடி போற மிச்சா இன்னும் கொட்டுறேன் சொல்லி அப்ப மீனிக்கிற ஆளு அவ்வளோ பவுல் அச்சம் கருப்பாதான் இருக்குது. அது என்ன பாடுது பெருவி அந்த மாதிரி மிச்சா அதுதான் நான் குங்குமம் பூ சாப்பிடுறேன் குங்குமம் போதி சாப்பிடுறான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்து அவனை கேட்டேன் யார் திருமலா கேட்டியா சொன்னா இங்கிருந்து போய் சிறு கடைக்கு போறா கட்டி ஊத்துறாங்க சரக்கு அடிக்கி ஒய் சாப்பு ஊயில சாப்பிடுக்கலான்னு சொன்னா அப்படி போய் என்ன செருக்கு நிக்கல் கொடுப்பாங்கன்னா சரிக்கா சரக்கு ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்து ஒரு கலாச்சில ஊத்து குங்குமம் பூத்து அதை களி குடு அஷாப்பா அவன் சொன்னான் நான் அது மாதிரி தான் குடிக்கிறேன் பேஜ் ஆகுதுப்பா ஏடா பாவியா நீ எதை கலந்து குடிச்சி எதை போட்டு எதை கலந்து குடிச்சி நீ சிலப்பா குத்தாங்கப்பா கடையில கடையில போய் குங்குமம் பூ கிடையாது அது குங்குமமா இருக்குடா பாவியா குங்குமம் அதான் பேஜ் ஆகுது பங்காளி முதல் அக்கா பொண்ணு பார்க்க போறேன் சும்மா போனா மதிக்காது இத நான் கொத்துன்னு நீ போடுறப்பாவா மகளை பாக்கணும் எனக்கு காட்டுமா ஆசையா இருக்கா போயிட்டு மாமா என்ன வாழ்த்துக்கள் சொல்லு அப்படியா மாமா எனக்கு கல்யாணமே வேண்டாம் மாமாவை காட்டுறேன்னு மலை குரங்க காட்டுற தாயானி ஆமா ஆமா இவர் யார் 36 லட்சம் சொன்னேன் 36 லட்சம் இல்லமா 8.25 லட்சம் போக மாட்டாரு போல அவர் கை ஒரு பக்கம் போகுது கால் ஒரு பக்கம் போகுது கால் மட்டும் தான் கோணியா மீதி எதனா கோணியா சாக நேரத்தை தடுத்து நிறுத்தி உயிரையே காப்பாற்றுங்க அப்படி நான் இறந்திருந்தா நீ பிறந்திருப்பியா ஆமாமா அதனால வாக்கு கொடுத்துட்டு என்ன செய்வது அப்படியா தாய் சொல்ல தட்டாத பிள்ளை நானு நிச்சயமா பாய்ச்சி கத்தி முடிச்சா அவனுக்கு திடீர்னு வச்சிக்க என் மனசுலடா தலையாச்சுதான் கேட்டு உட்காந்து முன்னாடி உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிச்சாடி எனக்கு பிடிச்சிருக்குமா அப்படியா ஆமா சரி டேய் என் பெண்ணுக்கு உனக்கு பிடிச்சிருக்கா புரியுதாமா இத பாரு பெண்ணியா மாப்பிள்ளையே கேட்பாங்க பொண்ணு பிடிச்சதா மாப்பிள்ளை பிடிச்சது பொண்ணு சொல்லிட்டு பிடிச்சிருக்கு ஆமா உன்ன நான் கேட்கறேன்ல கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஆமா என் பெண்ணு பிடிச்சிருக்கா உனக்கு சுமார் சத்தியமா சுமாரா புத்தி சொல்ல சுமார்டா அப்ப நான் ஒன்னும் போய் லைன் பண்ணிக்கிட்டுமா நீ யாரா தாயா
எவன் மோதிரம் மூதுலன்னா அவன் தான் முன்ன வந்தான். ஏண்டா போனா போட்டோம் ஐயப்பா நினைச்சு என் பொண்ணை கொடுக்கலான்னு பார்த்து என் பொண்ணு சுமாரு சொல்றேன். நீ 4 பேர் அழகாடி. ஏய் இப்படியே பேசி உங்க பொண்ணு கிடையாது படா. டோன் கரி. டோன் கரியா? என்ன டோன் கரி? ஓ டோன்ட் வரி. கவலை இல்லன்றா. எனக்கு எத்தனையோ பொண்ணுங்க. எத்தனை பொண்ணுங்களா? ஓட்டல ரெண்டு பொண்ணு எத்தனையோ பொண்ணுங்க எனக்கு சைட் அடிக்குது. எனக்கு எந்த பத்துகளையும் எனக்கு கொடுக்கல. ஏய் சத்தியமா சைட் அடிக்குதுன்னு சொல்லுங்க. வந்துட்டான். ஏமா சைட் அடிக்காதுமா, கெல்லத்து தான் அடிக்கண்டா. ஒரு சைட் இவன் வரல. நீயும் வந்து ஏன்பா அவங்ககிட்ட உதவி வாங்கிட்டு போறேன். ஏன் சைட்டுக்கு கையால சொல்ல. ஏய் சும்மா மாட்டமா வந்து என்ன டென்ஷன் வந்தாங்கம்மா. சத்தியமா என்ன மாதிரி ஆயிரம் இருக்கு நிக்க மாட்டேங்குது. அமுதா வந்து என்ன மாமா கூப்பிட்டு கல்யாணம் பண்ணி போயில எனக்கு தேவை இருப்பா கோச்சிக்காது நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்ட சொன்னீங்க தெரியாது ஊத்துங்க. என்னத்த ஊத்துன? அம்மா ஏய் மாமாவை கூப்பிட்டு மாவற கூப்பிடி போடி மாமா. மாமா அது புடி நான் ஊடிய காலிட்டு ஊடு. அமுதா எங்க வா. என்ன மாமா? என்ன உனக்கு புரியுதா? என்னது? பிடிச்சதான்னு கேக்குறீங்களா? ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. மிஞ்சல பாத்தேனா கேக்குது. ஒரு பாட்டு வந்து எனக்கு கால் பண்ணி பால் போட்டா. ரொம்ப கொடுமையா இருக்குடா, வாசிக்க முடியல. எனக்கு எந்த கட்டியும் அவங்க அதே பேட் வச்சு. ஏங்க எங்க மாமா ஆசையா பாடுறாரு, வாசிக்க மாட்டீங்களா? நீ அவரை பத்தி எந்த கவலையும் படாத, தைரியமா அவரை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன்னு கேக்குறியா? அவர் பக்கத்து வீட்டுக்காரர் தான் நானு. அப்படியா? நான் பாத்துரு கல்யாணம் பண்ணிக்கலாம். சரிங்க ஏங்க அம்மா மாமா ஆமா கிளம்பு ஆட்டு ஓட்டிங்க உனக்கு லீவு ஏய் குத்துறா. ஆமா வாங்க. என்னுடைய மகன் வந்திருக்கா, மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கா. இப்ப நான் போயிட்டு அவளுக்காக கறி மீன் முட்டை அனைத்து செய்ய போறேன்டா. கறி முட்டை அதான் துணி ஜலிச்சிட்டு இருக்கானுக்கு. வேற என்ன செய்யணும்? ஏதோ புதுசா செஞ்சு போறான். புதுசாவா? டேய் எனக்கு தெரியாதா புதுசா என்ன செய்யணும்? நான் சுத்தா செய்ய நாஸ்தா. டிஃபின் சரி டிபன் இட்லி சுட்டுறேன். இட்லி சுட்டுட்டு அப்புறம் கறி ரசம் வச்சிருக்கியா? அது கட்சி மணி கண்ணு குடிக்கிறான். சரி டேய் எப்படி செய்யற? நீங்க என்ன செய்யுங்க. இப்ப போயிட்டு ஆடை மேய்ச்சி ஒரு தடவை வீடியோ எடுத்துருங்க. சரி நீ வருப்பா. போ நம்ம ஜாகிரதையா பாத்துறோம். போ. மாமா அம்மரா மாமா மகளே என் மகனுக்காக கடையா சுத்தி வாங்காதுக்கிறான். மகளே நீ இதை ஒண்ணு அங்க உட்காந்து சாப்பிட்டாரு. நான் பேசிட்டு வரேன். போக மாட்டேன். சீலுக்கு கூட போவேன். நீ ஆட்ட முடியாது, அத்துக்க முடியாது. மாமா சென்னைக்கு போனியா? எங்க அதுக்கெல்லாம் நான் போனது கிடையாது. சென்னை சொல்லு. அங்க போனியா? உச்சிக்குள்ள பச்சியா? ஆமா எல்லாம் சொல்லி கொடுத்தாங்களா? ஐயோ எல்லாம் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. எல்லா விளையாட்டும் எனக்கு தெரியும் மாமா. குண்டடிச்சு குழியில விடுற விளையாட்டு மட்டும் தெரியும் எனக்கு. அத மத கத்தா அம்மதா இந்த சப்பு லைட் சப்பு லெஃப்ட் ரைட்டா பாய். அப்படி நின்னுங்க நீச்சா ஒரு பையன் நீ சொல்லுவா அத உட்கார்ந்து அது காட்டி கொடுத்தாங்களா? என்னது? சினி இனி மினி இனி நீங்க மிஞ்சா பேசுங்க. ஐயோ எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க பாடுறத விட நீ நல்லா தான் பாடுற. ஆமா அம்மதா மாமா சத்தியமா ஒன்னு விட்டு நான் விரிய மாட்டேன் மாமா. சொல்லு. உன்னை விட்டு பிரிய மாட்டேன்னு கேக்குறீங்க. சத்தியம் பண்ணார நம்பு. சத்தியமா உன்னை விட்டு பிரிய மாட்டேன் மாமா. அமரா எனக்கு அதான் புரியாது. நடுவுல கையா ஐயோ நீ தாங்குவியா கில்லனா? அது தல்ல அமரா அச்சா அக்ரிமெண்ட் போட்ட மாதிரி. சரி இல்லனா கையெழுத்து போட்ட மாதிரி. அப்படியா? சரி இப்ப கிள்ளி காட்டுறேன் மாமா. சத்தியமா உங்களை விட்டு பிரியவே மாட்டேன். அமரா தூக்குற அமரா நீ. அமரா
பாட்டு எழுதுறேன் பாரு. ஐயோ பாட்டு பாடுறீங்களா? சரி நான் பாட்டு பாடுறது இருக்கட்டும். இது என்ன மாமா இது ஆட இது? ஐயோ, அது எங்க பருப்பாக்குறாரு அவரு வெளிநாட்டுல இருந்து பொரியல பார்த்து வாங்கி கொடுத்தாரு. என்னது வெளிநாட்டுல இருந்து வர வச்ச துணி அது? மாமா கை கிடையாதா? ஏன்? ஐயோ பாரு மாமா இது ஜப்பான் பால்ஸ் இருக்கு. சரி சரி இருக்கட்டும். பாட்டு பாடணும்னு சொல்றீங்க, எனக்காக நீங்க ஒரு பாட்டு பாடுறீங்களா? சத்தியமா வேணாம். வெட்கப்பட்டு உட்கார வச்சுக்கிறேன் அவரை. அப்படியா? ஒரு அடி வாங்க மாட்டேன். மாமா சரி பாடட்டுமா?